ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹேர் கண்டிஷ்னர் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கெமிக்கல் ஷாம்புலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம். அப்படி கெமிக்கல் கண்டிஷ்னர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்லலாம் யூஸ் பண்ண முடியாது, ஹேரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்கேல்பில் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும். நம்ம இந்த ஒரு கண்டிஷ்னர் வந்துட்டு நம்ம ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயுமே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்படி ஒரு கண்டிஷ்னர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கண்டிஷ்னர் செய்கிறதுக்கு மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது சாதம். ரைஸில் ப்ரோட்டீன், ஸ்டார்ச் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் மேனேஜபிளான ஒரு ஹேர் கிடைக்கிறதுக்கும் அப்புறம் ஃப்ரிஸினஸ் எல்லாம் போகிறதுக்கு இது ரொம்ப நல்லது. ஹேரோட எலாஸ்டிசிட்டி இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால முடி உடையிறது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். இப்போ இது கூட ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் ஈக்குவல் போர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஆலோவேரா ஜெல்லும் நம்ம ஹேரை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் ஷைனிங்கான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கிறதுக்கும் நல்லது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். துணி வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டிஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம இன்னொரு பொருள் கூட சேர்த்துக்க போகிறோம். விட்டமின் இ கேப்சியூல் ஈவியான். இது வந்து ஈவியான் 400. இதிலேருந்து ஒரு கேப்சியூல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஒரே ஒரு கேப்சியூல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உங்ககிட்ட விட்டமின் இ கேப்சியூல் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். விட்டமின் இ ஆயிலும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கண்டிஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் மாதிரி ஸ்கேல்பில் ஹேர்லெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ப்ளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க விட்டமின் இ நம்ம ஹேரோட டேமேஜ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸ்கேல்ப்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓவராலாக இந்த கண்டிஷ்னர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்லா சாஃப்டாகவும் சில்கியான ஒரு ஹேர் கிடைக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் டிப்பு வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் டேமேஜான ஹேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் இந்த கண்டிஷ்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிக்கல் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷ்னர் நம்ம ஸ்கேல்ப்லேயும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.